இந்த ஊர் வந்து நாங்க பழைய காலத்துல மேலே ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே இருந்தோங்க. ஒரு 35 வீடு இருந்தாங்க. இப்போ 35 வீடு இருந்ததும், அதுக்கப்புறம் நான் வார்டு மெம்பரா வந்தேன். வந்ததுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் சண்முகம், ஊம்பளையர் சண்முகம் சார் அவர் வந்து இங்கே இருந்தார். அப்போ இங்கே தலைவராக வந்தார். அப்போ நானும் மெம்பரா வந்தேங்க. வரும்போது 133 வீடு இங்கே பட்டா இடம் வந்து வாங்கி தான் கட்டி கொடுத்தாருங்க. 133 பட்டா வந்து ஒரே நாளில் வாங்கி கொடுத்தாரு. அப்போ வாங்கி கொடுத்து 119 தொகுப்பு வீடு வந்து கட்டி கொடுத்தாங்க. அப்போ பாக்கி வந்து அப்படியே நின்றுக்குச்சு. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம், இந்த ரேஷன் கடை, எங்களுக்கு வாழ்ந்து கட்டவும் திட்டம் ஆஃபீஸு, இந்த மாதிரி இப்போ கடை, மகளிர் குழுவுக்கு கடை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்காருங்க. நான் இந்த ஊரில் வந்து வார்டு கவுன்சிலராக ஒரு 3 ஆட்சிக்கு இருந்தேங்க. 15 வருஷமாக இருந்தேங்க. யூனியன் பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்து அதை வீடெல்லாம் கட்ட வச்சுருக்கேங்க. மக்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டு இல்லாதவங்களுக்கு, அப்புறம் இந்த டிஆர்எஸ் அவங்க இறந்துட்டா அவங்களுக்கும் போய் அதையும் வாங்கி கொடுப்பேங்க. பொது சேவை நிறைய செஞ்சுருக்கேங்க சார். உங்க ஊர் பேர் என்னங்க? கல்லார் புதூருங்க சார். அந்த ஏரியாவில் வந்து கல்லார் புதூருங்க. இப்போ இங்கே வந்து கல்லார் புதூர் ஆதிவாசி காலனி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆதிவாசி காலனி மட்டும் 133 வீடு இருக்குங்க. 133. எஸ்டி மட்டும் இந்த ஏரியா. அதுக்கப்புறம் வந்து அந்த ரயில் ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து அகத்தியர் நகர்னு சொல்லிட்டு அதில் பல ஜாதி இருக்காங்க. சமத்துவபுரம்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 62 வீடுங்க. அதில் வந்து அதுலேயும் பல ஜாதி, ஆதிவாசி பல ஜாதி எல்லாம் இருக்காங்க. ஓ, சரிங்க. இந்த ஊர்ல வந்து என்ன வேலைகள் வந்து மக்கள் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க? வேலைகள் வந்துங்க, தோப்பு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து கம்பெனிக்கு போவாங்க, பெயிண்டிங் போகிறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் பொம்பளைகள்லாம் வந்து கார்டனுக்கு போகிறாங்க பாதி பேருங்க. அப்போது இந்த ட்ரக்கிங் வேலைக்கு ஒரு 8 பேர் போகிறாங்க இப்போது.